ஸ்கந்த புராணம் தொடர்கிறது. சிவபெருமானே பரம்பொருள் என்ற உண்மையை உணர்ந்து முனிவர்கள் தெளிவு பெற்றவர்களாய் நான்முகனிடம் விடை பெற்று சென்றார்கள். தட்சா, சிவபெருமானே பரம்பொருள் என்பதை நன்கறிந்து கொள். உன் தந்தை கூறியதைத்தான் நான் உனக்கு சொன்னேன். அவருடைய உபதேசத்தை பெற்றே முன்னாளில் நீ சிவபெருமானை குறித்து தவமிருந்து இந்த உயரிய பதத்தை அடைந்தாய். இப்போது அவற்றையெல்லாம் மறந்துவிட்டு பேசுகிறாயே. உனக்கு அழிவுக்காலம் நெருங்கிவிட்டதா? உன் கௌரவம் நிலைக்க வேண்டுமென்றால் சிவபெருமானை பகைத்து அவருடைய கோபத்துக்கு ஆளாகக்கூடாது. அவருக்கு உரிய அவிர்வாகத்தை கொடுத்து யாகத்தை நடத்து என்றார் ததீசி முனிவர். அவருடைய உபதேசத்தை கேட்டு தட்சன் கலகலவென்று நகைத்தான். மகரிஷே, பரம்பொருளாகிய சிவன் எலும்பையும் மண்டையோடுகளாலான மாலையையும் அணிவாரோ? தேவர்களின் உடல்கள் வெந்த சாம்பலை பூசுவாரோ? கங்காளத்தை ஏந்தி திரிவாரோ? யானை தோலை போர்த்தி கொள்வாரோ? அக்னி, மான், மழு, சூலம் ஆகியவற்றை ஏந்துவாரோ? எங்கும் பிச்சை ஏற்பாரோ? பேயனை போல கூத்தாடுவாரா? பூதங்கள் சூழத் திரிவாரோ? கொடிய நாகங்களை ஆபரணமாக அணிவாரோ? வெண்டலையை தலையிலே அணிவாரோ? நிர்வாணியாய் நிற்பாரோ? பல்வேறு உருவங்களை கொள்வாரோ? ரிஷபத்தின் மீது ஏறுவாரோ? விஷத்தை பருகுவாரோ? கடலலையில் ஆடுவாரா? ஒருத்தியை சடையிலும் மற்றொருத்தியை பக்கத்திலும் வைத்திருப்பாரோ? பிரச்சனையையும் பெறுவாரோ? தாமத குணத்தை அடைந்திருப்பாரோ? பரமாயிருப்பினும் இருப்பவன் பரிசுத்தனாய் தயாநிதியாய் சகல நற்குணங்களையும் பெற்றவனாய் இருக்க வேண்டும். அப்போதுதான் அவன் மூலம் என அழைக்கப்படுவான். சிவபெருமான் இவற்றுக்கெல்லாம் புறம்பாக இருப்பாரானால் அவருக்கு யாகத்திலே அவிர்வாகம் கொடுக்க மாட்டேன் என்று உறுதியோடு சொன்னான். தட்சன் கூறிய வார்த்தைகளை கேட்டு ததீசி முனிவர் மிகுந்த கோபத்தை அடைந்தார். சிவபெருமானுடைய உண்மை இயல்புகளை அறியாத அவனிடம் பேசுவதே வியர்த்தம் என்று தோன்றியது. ஆயினும் ஈசனை இகழ்ந்து பேசியதால் அவனுடைய கேள்விகளுக்கு மறுமொழி கூற வேண்டும் என தீர்மானித்தார். அவருடைய விளக்கத்தை கேட்டு ஒருவேளை அவன் மனம் மாறாதா என்று அவர் எதிர்பார்த்தார். ததீசி முனிவர் தட்சனை பார்த்து சொல்லத் தொடங்கினார். ஹே தட்ச, சிவபெருமானை பலவாறு நீ இகழ்ந்து பேசினாய். அவருடைய செய்கைகள் பலவற்றை கூறி நற்குணம் இல்லாதவர் என கூறினாய். அவ்வாறு நீ பேசியது அவரை பற்றி நீ பரிபூர்ணமாக அறியவில்லை என்பதையே எடுத்து காட்டுகிறது. நீ எழுப்பிய கேள்விகள் அனைத்துமே நான் காரணம் தெரிவிக்கிறேன், கேள். இறைவனாகிய சிவபெருமான் பிரளய காலத்தின் போது ஆன்மாக்கள் வீடு பேறு அடைவதற்காக அவற்றையும் சகல லோகங்களையும் அழித்த பின்னர் தேவர்களையும் விஷ்ணு பிரம்மனையும் தம்முள் ஒடுக்கி தாம் ஒரு வீர ஏகமாக இருப்பார். அழித்தல் தொழிலை செய்யும் போது அவர் ஒடுக்கிய பிரம்மன், விஷ்ணு, இந்திராதி தேவர்கள் ஆகியோருடைய எலும்புகளை அணிந்து கொள்வார். அவருடைய தலைகளை மாலையாக தொடுத்து அணிந்து கொள்வார். அவர்களுடைய தலைமயிரை பூணலாக்கி திருமார்பிலே அணிந்தார். அவர்களை சூலத்தால் கொத்தி ஏந்தி இருப்பார். அவர்களுடைய உடலை தம்முடைய நெற்றிக்கண்ணால் சாம்பலாக்கி அதை எடுத்து தம் திருமேனி முழுவதும் பூசிக்கொள்வார். இவ்வாறு சிவன் செய்வது அத்தேவர்கள் முன்னர் செய்த தவத்தின் பயனே. பிறர் தம்மை மெச்ச வேண்டும் என்று அவர் இவ்வாறு செய்வதில்லை. உயிர்கள் தம்மை தலைவராக உணர வேண்டும் என்ற திருவுள்ளமே காரணம். அவருடைய பெரும் கருணையை இப்போது நீ புரிந்து கொள். ரண்யாட்சகன் என்ற ஒரு அசுரன் ஒரு சமயம் பூலோகத்தை கவர்ந்து வயிற்றில் மண்ணை மறைத்து கொண்டு பாதாள லோகத்தில் போய் பதுங்கிவிட்டான். தேவர்கள் அதை கண்டு அஞ்சி விஷ்ணுவிடம் சென்று முறையிட்டனர். அவர் பன்றியாக உருவம் கொண்டு பாதாள லோகம் சென்று அசுரனுடன் போரிட்டு அவனை கொன்று உலகத்தை மீட்டு வந்தார். இச்செய்கையால் அவர் தம்மையே பரம்பொருள் என்று எண்ணி அகந்தை கொண்டவராய் நிலத்தை தம்முடைய கோரப்பற்களால் கிண்டியும் கடலிலே பாய்ந்து கலக்கியும் அட்டகாசம் செய்யலானார். அவ்வமயம் சிவபெருமான் அங்கே தோன்றி பன்றியின் உருவத்தில் இருந்த விஷ்ணுவை நெருங்கி கோரப்பற்களில் ஒன்றை பிடுங்கிவிட்டார். கோரப்பல்லை இழந்ததும் விஷ்ணு உணர்வு பெற்று பன்றி உருவத்தை விடுத்து சிவனை வணங்கி துதித்தார். அன்று பிடுங்கிய கோரைப்பல்லைத்தான் சிவன் தம்முடைய மார்பிலே பிறை போல அணிந்து கொண்டிருக்கிறார்.
தேவர்களும் அசுரர்களும் ஒன்று சேர்ந்து அமிர்தத்துக்காக பார்க்கடலை கடைந்தபோது மத்தாக இருந்த மந்தர பர்வதம் கடலிலே நேராக நிற்காமல் சாய்ந்து கவிழ்ந்தது. விஷ்ணு ஆமை உருவம் கொண்டு கடலின் அடியில் சென்று பர்வதத்தை தம் முதுகிலே தாங்கிக் கொண்டார். மந்தர பர்வதம் ஆடாது சாயாது நிற்கவே தேவர்களும் அசுரர்களும் கடலை கடைந்து அமிர்தத்தை வெளிப்படுத்தினர். அமிர்தத்தை யார் அடைவது என்பதில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பெரும் சண்டை உண்டாகிவிட்டது. அமிர்தம் கடைவதற்கு காரணமாக இருந்த மாதவன் அவர்களுடைய போட்டியை விலக்காமல் மந்தரத்தை முதுகிலே தாங்கி நின்றது பற்றி பெருமைப்படலானார். அதனால் அவர் அறிவு மயங்கி தமக்கு இணை யாருமில்லை என அகந்தை கொண்டு கடல்களை கலக்கி அட்டகாசம் செய்தார். அதனால் உலகத்தோருக்கு துன்பம் உண்டாகும் என சிவபெருமான் அங்கே தோன்றி அவருடைய அட்டகாசத்தை அடக்கி அறிவு மயக்கத்தை தீர்த்தார். பரந்தாமன் தம் செய்கைக்கு வருந்தி ஈசனை துதித்து ஆமை வடிவத்தை விடுத்தார். சிவபெருமான் அவருடைய ஆமை ஓட்டை வாங்கி திருமார்பிலே அணிந்து கொண்டு அமிர்தத்தை தேவர்களுக்கு கிட்டச் செய்யுமாறு கூறி மறைந்தார். பன்றியின் பிறை வடிவமான கோரைப்பலுடன் ஆமை ஓடும் சிவபெருமானுடைய திருமார்பை அலங்கரித்து வருகின்றது. தாருகாவனத்தில் வசித்து வந்த முனிவர்கள் ஒரு சமயம் சிவபெருமானிடம் அன்பு அற்றவர்களானார்கள். செய்யும் கர்மங்களே முக்தியை கொடுக்க வல்லமை பெற்றவை என்று நம்பி இறைவனை வழிபடுவதை கைவிட்டு விட்டார்கள். கடுமையான நெறிகளை உடைய தவங்களையும் யாகங்களையும் செய்தனர். அவர்களுடைய நம்பிக்கை தவறானது என்பதை அவர்களுக்கு உணர்த்த எண்ணம் கொண்டார் சிவன். விஷ்ணுவை வரவழைத்து தாம் தாருகாவனத்து முனிவர்களுக்கு அறிவு புகட்ட அங்கு செல்வதை தெரிவித்து கூடவே அவர் செய்ய வேண்டிய காரியங்களையும் கூறினார். முன்னர் அமிர்தத்தை தேவர்களுக்கு அசுரர்களிடமிருந்து வாங்கித்தர தாம் எடுத்துக்கொண்ட மோகினி வடிவத்தை விஷ்ணு எடுத்துக்கொண்டு சிவருடன் புறப்பட்டார். சிவன் கையிலே சூலமும் மண்டையோடும் தாங்கி உடன் வந்தார். தாருகாவனத்தை நெருங்கியதும் சிவன் மோகினி உருவத்தில் இருக்கும் விஷ்ணுவை முனிவர்களுக்கு இடம் சென்று அவர்களுடைய மனத்தை மயக்கி கர்மாக்களை கைவிடச் செய்யுமாறு அனுப்பினார். உள்ளத்தை கவரும் பேரழகுடன் விஷ்ணு முனிவர்களிடத்தில் சென்றார். முனிவர்கள் அவரை பார்த்தார்கள். மோகினியின் பேரழகு அவர்களுடைய உள்ளங்களின் மோகத்தை உண்டாக்கியது. அவர்கள் தங்கள் கர்மாக்களை மறந்தனர். அவளுடன் பேச வேண்டும் என்ற ஆவல் உந்த தள்ளி அவர்கள் யாகசாலையை விட்டு வெளிப்பட்டு அவளை சூழ்ந்து கொண்டு பலவாறாக அவளுடைய அற்புத தோற்றத்தை புகழ்ந்து போற்றலானார்கள். முனிவர்களுக்கு இருக்கும் இடத்துக்கு மாதவனை அனுப்பிய பின் சிவபெருமான் முனிவர்களுடைய ஆசிரமத்திற்கு சென்றார். இனிய குரலில் வேதங்களை பாடிக்கொண்டே தெருவில் நடந்து சென்றார். அவருடைய குரல் கேட்டு முனி பத்தினிகள் வெளியே வந்து பார்த்தனர். சிவபெருமானுடைய அழகு தோற்றம் அவர்கள் உள்ளத்திலே சிறிய சபலத்தை உண்டாக்கியது. தங்களுடைய உயரிய நிலையையும் மறந்து அவர்கள் தெருவிலே பிச்சை கேட்டு சென்று கொண்டிருக்கும் ஈசனை சூழ்ந்து கொண்டனர். மோக வசப்பட்டு விட்ட வகையில் ஏதேதோ பிதற்றிக்கொண்டு அவர் சென்ற இடமெல்லாம் கூடவே போனார்கள். ஈசன் அவர்களுடைய உள்ளத்திலே புனிதத்தன்மை மறைந்து போகச் செய்தார். முனிபத்தினிகள் காமமே உருக்கொண்டவர்களாய் அவரை சூழ்ந்து கொண்டு பேசியும் சிரித்தும் தங்கள் உணர்வு இழந்தவர்களாய் வந்து கொண்டிருந்தனர். ஈசன் திருவுள்ளத்தால் அவர்கள் கருவுற்று அப்போதே 48,000 புதல்வர்களை பெற்றார்கள். அந்த பிள்ளைகள் ஈசனுடைய திருவடிகளை வணங்கி அவரை துதித்தார்கள். அவர்கள் அனைவரும் அங்கேயே இருந்து தம்மை தியானித்து வரும்படி சிவபெருமான் அருள் புரிந்தார். முனிபத்தினிகள் பின்தொடர அவர் ஆசிரமத்தை விட்டு வெளிவந்ததும் மாதவனை நினைத்தார். முனிவர்கள் மத்தியிலே மோகினி வடிவிருந்து விஷ்ணு ஈசன் திருவுள்ளத்தை அறிந்து அவர் இருக்குமிடம் வந்தார். அவரை தொடர்ந்து முனிவர்களும் பித்து பிடித்தவர்களாய் வந்தார்கள். முனி பத்தினிகளோடு சிவபெருமான் இருக்குமிடத்தை அடைந்ததும் முனிவர்கள் தங்கள் மயக்கத்திலிருந்து விடுபட்டனர். ஆசிரமத்து மாதர்கள் யாரோ அந்நியன் ஒருவனுடன் சிரித்து கொண்டும் தொட்டு பேசிக்கொண்டும் இருப்பதை பார்த்து அவர்கள் கோபம் அடைந்தனர். உண்மை நிலை அவர்களுக்கு விளங்கிவிட்டது. சிவபெருமான் தங்களுடைய மனைவியரின் கற்பை கெடுக்க வந்திருப்பதும் அவருக்கு உதவியாக தங்களுடைய உள்ளத்தை பேதலிக்குமாறு செய்ய மாதவன் மோகினி உருக்கொண்டு வந்திருப்பதும் அறிந்தார்கள். ஈசனை சூழ்ந்திருக்கும் பெண்களை பார்த்து, நீங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டீர்கள், உங்கள் கற்பை இழந்து விட்டீர்கள், உங்கள் உள்ளத்தை மயக்கிவனை விட்டுவிட்டு உங்கள் வீடுகளுக்கு திரும்புங்கள் என்று கத்தினார். அந்த பெண்களோ முனிவர்களுடைய வார்த்தைகளை பொருட்படுத்தவே இல்லை.
தங்கள் நாயகர்கள் இருக்கிறார்களே என்று சிறிதும் எண்ணாமல் அவர்கள் ஈசனுடன் சிரித்து விளையாடி கொண்டிருந்தார்கள். முனிவர்களுடைய கோபம் எல்லை மீறிவிட்டது. ஆசிரமத்து மாதர்களை மயக்கி ஈசனை அழிக்க எண்ணி தவச்சாலை திரும்பி பயங்கரமான யாகம் ஒன்றை செய்தார்கள். தொடரும். நன்றி, வணக்கம்.